2 நாட்களுக்கு முன்பாக தான் ஃபோர்ஸ் அர்பானியா மினி வேனை அன்வைல் பண்ணியிருந்தாங்க. இதற்கிடையில் இந்த மாடலுக்கான அஃபிஷியல் பிரைசிங் இன்னைக்கு ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தம் 3 விதமான வேரியன்ட்ஸில் கிடைக்குது. இதில் மீடியம் வீல் பேஸ் வேரியன்ட் தான் ஸ்டார்டிங் வேரியன்ட். அது ஒரு 13 சீட்டர் மாடல். இது 28,99,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஷார்ட் வீல் பேஸ் வேரியண்டான 10 சீட்டர் மாடல் 29,50,000 ரூபாயாக இருக்கு. இதில் டாப் ஸ்பெக் வேரியண்டான லாங் வீல் பேஸ் 17 சீட்டர் மாடல் 31,25,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே டிரைவர் சீட்டை எக்ஸ்க்ளூடிங் தான். ஸோ 17 சீட்டருங்கிறது 17+1. ஸோ டோட்டலி 18 சீட்ஸ் ஆன் ஆஃபர். இந்த புது வேன் வந்து டிசைனில் மட்டும் மாற்றம் கிடையாது, கம்ப்ளீட்டாக பிளாட்ஃபார்ம்லையுமே ஒரு பெரிய மாற்றம் தான். ஹேண்ட்லிங் மற்றும் கம்ஃபர்ட் இப்படி எல்லா வகையிலுமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மோனோகாக் பில்ட் ப்ராடக்டாக அது உருமாறி இருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய குளோபல் மார்க்கெட்டுகளை நம்ம பார்க்கக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸுடைய அந்த மினி வேன் கான்செப்டில் இருக்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது. 2 கம்பெனியுமே டைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியும். பட் ஃப்ரண்ட் டிசைன் கம்ப்ளீட்டாக யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட அந்த புல் இன்ஸ்பயர்டு ஃப்ரண்ட் டிசைன் பார்க்க முடியுது. ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் யூனிட் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் கிரில் சென்டரில் இந்த வேனுடைய பேரே ஒரு பெரிய பிராண்டிங்காக கொடுக்கறதும் நல்ல ஒரு மேட்சான லுக்கை கொடுக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏர் கண்டிஷன் எனேபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால சீல்டு பனராமிக் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லாம்ப் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது போக கேபின்லையும் கம்ஃபர்ட் லெவலில் நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ரிக்ளைனிங் சீட்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஸ்பேசியஸான கேபின் வருது. இண்டிவிஜுவல் ஏசி பன்ஸ் வருது. இண்டிவிஜுவல் யூஎஸ்பி போர்ட்ஸ். மேலும் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சரான இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் கொடுக்குறாங்க. இது ஒரு 2 பாக்ஸ் டிசைன். அதாவது இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக கேபின்லேருந்து எக்ஸ்டீரியரில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கேபினில் அந்த நாய்ஸ் லெவலும் பெரிய அளவில் குறையும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சேஃப்டிலையும் ஒரு வேர்ல்ட் கிளாஸாக மாற இருக்கு. காரணம் இந்த ப்ராடக்ட்டை இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறைய குளோபல் மார்க்கெட்டுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண இருக்காங்க ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். ஹில் ஹோல் அசிஸ்ட் ஃபீச்சர் ஆஃபர் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஏபிஎஸ், இபிடி எல்லா வீல்களுக்குமே டிஸ்க் பிரேக் ஆஃபர் பண்ணுறாங்க. மேலும் கிராஷ், ரோல் ஓவர் மற்றும் பெடஸ்ட்ரியன் சேஃப்டி ரெகுலேஷனுக்கும் இது கம்ப்ளை ஆக போகுது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இன்னமும் மேண்டேட்டாக கூட ஆகலை. பட் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டை ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காங்க ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். அடுத்து சேஃப்டியில் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டாக இந்த வேன் செக்மெண்ட்டில் பார்க்கக்கூடியது டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு ஏர் பேக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த புதிய வேனுக்கான இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மெர்சிடிஸ் பென்ஸ்லேருந்து சோர்ஸ் செய்யப்பட்ட டீசல் இன்ஜின் தான் பயன்படுத்துகிறாங்க. இது அதிகபட்சமாக 113 பிஹெச் பவரையும் 350 நியூட்டன் மீட்டர் டாக்கையும் வெளிப்படுத்துது. இனிஷியலாக இந்த மாடல் மெட்ரோ மற்றும் செகண்ட் மெட்ரோன்னு சொல்லக்கூடிய டயர் 2 சிட்டிஸ்லையும் செலக்டிவான சில சிட்டிஸில் மட்டும்தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் பேன் இண்டியா ஃபுல்லாக அதை ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு ப்ரீமியம் பீப்புள் மூவராக வந்திருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.